ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 11வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்காக எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் 6 பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க. அந்த 6 பேர்ல நம்பர் 1 பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 3,49,009 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 43.71% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க அர்ச்சனா அவர்கள். இப்போ 43.4% வந்து இருந்துட்டு இருக்காங்க அர்ச்சனா. வெரி ஸ்ட்ராங்கான பிளேயரா ஓட்டிங்லும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி பயங்கரமாக வளம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் நம்மளோட தினேஷ் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,04,754 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.17% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாப்புல. இப்போ 13.03% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட தினேஷ் அவர்கள். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே நீட்டாக வந்து இருந்துட்டு இருக்கு ஆஃப்டர் தி ரோஸ்ட்டு. ஸோ அதை தாண்டி நல்ல ஓட்டிங்ஸும் வந்து வாங்கிட்டு இருக்காரு அண்ட் ஃபைனலிஸ்ட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அதுக்கடுத்து தேர்ட் பொசிஷனில் வந்து கூல் சுரேஷ் இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99,727 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.48% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ 12.4% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட கூல் சுரேஷ் அவர்கள். ஸோ இவர் சடனாக கடைசி பொசிஷனுக்கு முன்னாடி பொசிஷன், அதாவது 5வது பொசிஷன்ல இருந்து சடனாக தேர்ட் பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இப்படி வந்தாலும் கூட அவர் எவிக்ட் ஆகுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரே ஒரு எவிக்ஷன் மட்டும் இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிருக்கு. அது யார் அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கடுத்த ஃபோர்த் பொசிஷனில் விஷ்ணு அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 98,566 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.95% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ 12.26% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட விஷ்ணு அவர்கள். ஸோ விஷ்ணுவும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அண்ட் ஓட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாகவே வாங்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடியை விட கம்பேர் பண்ணும்போது. பட் இதெல்லாம் பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. இப்போ வரைக்குமே ஒரு டான்சர் ஜோனில் தான் இருக்காரு. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் நிக்சன் இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97,476 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.87% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ 12.12% வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ இவருக்கான வாக்குகள் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது. பட் எனிஹவ் இப்பயும் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்சர் ஜோனில் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அண்ட் கடைசி பொசிஷனில் நம்மளோட அனன்யா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,680 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.82% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ 6.79% வந்து இருந்துட்டு இருக்காங்க அனன்யா அவர்கள். ஸோ இந்த ஓட்டிங் அனலிசிஸ் பிரகாரம் கடைசி பொசிஷனில் இருக்கிறது வந்து நம்மளோட அனன்யா அவர்கள் தான். ஸோ அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் இப்போ எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்னா நம்மளோட அனன்யா அவர்கள் தான் மிட் வீக் எவிக்ஷனில் எலிமினேட் ஆகி வெளியே போகிறாங்க. அதனை தொடர்ந்து இந்த வாரத்தோட எண்ட்லேயும் ஒரு எவிக்ஷன் வந்து இருக்கும். அந்த எவிக்ஷனுக்கு ஏகப்பட்ட பேர் காம்படிஷனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ், அதுக்கப்புறம் விஷ்ணு அண்ட் நிக்சன், இந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆள் தான் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் 99,000 வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காரு. விஷ்ணு ப்ரோ 98,000 அண்ட் நிக்சன் 97,000. ஸோ இந்த 1000 வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அன்அஃபிஷியல் போலிருந்து வரக்கூடிய ஒரு ஓட்டிங் ரிசல்ட். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கணிக்க முடியும் 99%. அந்த 1% சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிக்சன் தான் சொல்லப்போனால் வந்து அனன்யாவுக்கு அடுத்த முன்னாடி பொசிஷனில் வந்து இருக்கார். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நிக்சன் தான் எவிக்ட் ஆகி வெளியே போனோம். ஆனாலும் பிக் பாஸ் எடுக்கிற முடிவு தான் எண்ட் ஆஃப் தி டே யார் எவிக்ட் ஆகி வெளியே போகணும் அப்படிங்கிறது. ஒருவேளை நிக்சனை நம்ம வச்சுக்கலாம், காப்பாற்றிக்கலாம், அவனால் இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்கள வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நிக்சனை தூக்கி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. மேபி என்னை பொறுத்த வரலையும் கூல் சுரேஷை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் இவங்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாலும் கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவராகவே வந்து செல்ஃப் எவிக்ட் ஆகிறதுக்காக செவரெல்லாம் ஏறி குதிக்க போனார் இல்லையா. ஸோ அதனால் இவர் வந்து உள்ளே வச்சுட்டு
வச்சுட்டு இருந்தா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சடனாக ஒரு சூசைடோ இல்லை மேலே ஏறி போய் கீழே அது விழுந்து ஏதோ ஒன்று காலோ கையோ உடஞ்சாலோ அதுக்கு யார் வந்து பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அதனால் எதுக்கு இந்த ரிஸ்கெல்லாம், தயவுசெய்து இந்த வாரத்தோட வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷை வச்சு இந்த வாரத்தை ஓட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா கூல் சுரேஷோட ஃபேமிலியை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபேமிலியோட பிரச்சனை நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ட்ரேயல் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ அதன் காரணமாக கூல் சுரேஷோட ஃபேமிலி வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும், அவர் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவார், அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி பல கொஷின்ஸ் வந்து நிறைய பேருக்குமே வந்து இருக்கும். அதை ஒரு வேளை வந்து அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ் அப்படின்னு அவர் யோசிச்சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து கூல் சுரேஷை வந்து உள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டு தான் வந்து இருக்க போகிறாங்க. இன்னும் இருக்கிறதே 4 வாரங்கள் தான். ஸோ இந்த 4 வாரத்தில் வந்து செல்ஃப் எவிக்ஷன், அந்த எவிக்ஷன், இந்த எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு எவிக்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அட்லீஸ்ட் இவரை வச்சு ஒரு 2 டேஸ் வந்து ஓட்டலாம், இல்லை 1 டே வந்து ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் போதும்பா, இதுக்கப்புறம் வந்து செலிப்ரேஷன் ரவுண்ட் தானே, அவங்க இருந்தாலே அவ்வளோதான், இல்லைனாலே அவ்வளோதான், கண்டென்ட்டுக்கா பஞ்சம், இதுக்கப்புறம் வந்து செலிப்ரேஷன் தானே, டான்ஸ் ஆடுவோம், பாட்டு பாடுவோம், இந்த மாதிரி தானே வந்து டாஸ்க்கும் வந்து வரப்போகுது, ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறதுனால பரவாயில்ல, நிக்சன் போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனை கூட அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூல் சுரேஷை உள்ளே உட்கார வச்சுட்டு, அப்படி இல்லை இவங்க 2 பேருமே இருக்கணும், விஷ்ணு வந்து என்ன வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணலாம். அப்படி பண்ணாங்க அப்படின்னா விஷ்ணு வந்து எவிக்ட் ஆகி வெளியே போவார். ஸோ அதனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஓட்டிங்ஸை வச்சு மட்டுமே வந்து இவங்க செலக்ட் பண்ணுறாங்களா, அதாவது எவிக்ட் பண்ணுறாங்களா, அதே மாதிரி உள்ளே யார் இருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கண்டென்ட் வருமா, அவங்களால வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வந்து ஓடுமா இந்த வாரத்தில் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓட்டிங்ஸை வச்சு மட்டுமே இவங்க வந்து எவிக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிற அனலைசஸ் எல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ சீசன்களில் எத்தனையோ அன்ஃபேர் எவிக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி லாஸ்ட் சீசனில் வந்து போடுன்னு வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் ஓட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விழுந்துட்டு இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீமோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டராக அவங்க வந்து உள்ளே இருந்துட்டு இருந்தாங்க. தங்கச்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நல்ல வாக்குகள்லாம் வாங்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும்போதும் அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு நீ எவிக்டட்மா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி. ஸோ ஜனனிக்கு வந்து நல்ல வாக்குகள் இருந்துச்சு அந்த வாரத்தில். ஆனாலே அவங்களையும் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரிம்மா நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து கண்டென்ட்டும் வேணாம், இதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்டென்ட் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் டீம்லேயும் சரி, பிக் பாஸும் சரி முடிவுகள் வந்து எடுப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் பிரதீப் ஆண்டனி ஒரு தடவை படிச்சிருந்தாப்புல, அப்போ நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த வீட்டை விட்டு யார் எவிக்டாக வெளியே போகணும், யார் வெளியே போகணும் அப்படிங்கிறத வந்து பிக் பாஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. பிக் பாஸால் முடிவு பண்ணப்படும், அதுக்கு எல்லா தகுதியும் பிக் பாஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸே இருக்குது. அது வந்து பிரதீப் ஆண்டனி ஆரம்ப காலகட்டத்திலே வந்து படிச்சிருந்தாரு. ஸோ அதனால் தே ஹாவ் டு டிசைடட் ஹூ வில் பி எவிக்ட் அப்படிங்கிறது. ஸோ அதனால் யார் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.